அண்ணா வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா பெரியாருடைய சிஷியனாக மட்டும் பார்க்கக்கூடாது, திராவிட இயக்கத்தின் தலைவராக பார்க்கக்கூடாது. அண்ணா சைவம், பெரியார் வந்து வைணவம். வைணவ சைவம் மோதலை தான் அதை வந்து அப்படி ஆக்கி, அப்போ ஆரியமும் திராவிடமும் ஒன்றா இணைஞ்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட அண்ணா வெளியில் வந்துட்டார். ராஜாஜியும் பெரியாரும் இணைஞ்சு ஆமாம், ஆரியமும் திராவிடமும் இணைஞ்சு பெரியார் ஆகிட்டாங்க. பெரியார் இணைஞ்சிட்டாங்க. அண்ணா வந்து தமிழ்நாட்டு தமிழ் தேசியவாதி, திமுக தொடங்க வேண்டிய ஒரு அவர் தமிழ் தேசியவாதியாக தான் வெளியில் வரார். சைவம் தான் தமிழ் தேசியம். அவர் வெளியில் வரும்போது அதனால தான் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அவ்வளோ பெரிய மோதல் வருதுன்னா அது குரு சிஷியன் பிரச்சனை அல்ல, சைவ வைணவ பிரச்சனை. சைவ வைணவத்துக்குள்ளே வெடி வச்சு கரெக்டாக ராஜாஜி இந்த பிரம்மா வந்து உள்ளே போந்து திருமாலையும் சிவனையும் பிரிச்சிட்டார். சிவனாக இருந்தக்கூடிய அண்ணாமலை, அவர் அண்ணாதுரை, அவருக்கு பெரிய சிவன் தானே, நடராஜ முதலியார் தானே. திராவிட இயக்கம் என்பது முழுக்க முழுக்க வந்து அறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் எது ஆறுனாக்கா சிவன், சைவம், வேளாளர் வரலாறு. அது ஆரம்பிச்சவங்களே அவங்க தான். கலைஞர் கூட வந்து பெரியார் பக்கம்தான் இருந்தார் ஒழிய அண்ணா வரும்போது வரலையே. ஏன்னா அவர் வைணவமாக நினைக்கிறார் தன்னை. இப்போ திமுக ஆரம்பித்த காலத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாதுரை, அன்பழகன், மதியழகன் எல்லாமே வந்து இந்த சைவம் சிவப்பேர் தான், எல்லாமே சிவப்பேரில் தான், சிவன் முருகனில் தான் இருக்கும். அதனால தான் வந்து வைணவத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் வந்து பெரியாரை விட்டு வரல. அண்ணாதுரை தான் போய் ஆரம்பித்தார். அண்ணாதுரையினுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது சைவ பெரியவர்களும் வேளாளர்களும் தான் இருந்தாங்க. அது வந்து கட்சி சூடு பிடிக்க ஆரம்பித்த உடனே கலைஞரே வந்து இந்த பக்கம் வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நேம் தேவை, உள்ளே வந்துடுறார். உள்ளே வந்து அந்த இடத்த பிடிச்சி கலைஞர் உள்ளே பூந்து என்ன பண்ணுறாருன்னா சைவத்தை க்ளோஸ் பண்ணுற வேலையை செஞ்சுருக்காரு. அப்படியே தொடர்ச்சி நாயக்கர், பெரியார், கலைஞர் மாதிரி ஆகிடும். அப்போ இப்போ வந்து என்னென்னா அண்ணாக்குனுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து நெடுஞ்செழியனை வந்து தன்னுடைய அடுத்த இதுவாக ஒரு சைவத்தை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறார் அவர். அவன் இப்போ இங்கே நீங்கள் வந்து அது வந்து ஏதோ நெடுஞ்செழியன் கலைஞர் சண்டை நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே அது சைவ வைணவ சண்டை. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த வைணவம் போகிற இது வரைக்கும் அண்ணாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண இவர் என்ன பண்ணுறாருன்னா பெரியார் நேராக உள்ளே போந்து அண்ணா உடம்பு சரியில்லைன்னும் போதே உள்ளே போந்து கலைஞருக்கு உனக்கு என்ன செலவு வேணாலும் நான் பண்ணுறேன். அப்போ கலைஞர் சொல்கிறார், நான் 7வது தலைவர் தானே, 8வது தலைவர் தானே, நான் எப்படிங்க வர முடியும்? நீ 8வது தலைவர் இல்லை, வைணவ தலைவர். நான் வைணவம், புரியுதா? சைவத்தை இதோட அண்ணாத்தோடு முடிச்சுக்கணும். அதனால் இன்றைக்கி வரணும், நான் செலவு நான் பார்த்துக்கிறேன்னு உடனே அவர் அந்த ரீதியில் உள்ளே போந்து தம்மாலும் தூக்கிறார். அந்த 1லேருந்து 6 வரைக்கும் 1லேருந்து 6 வரைக்கும் மேலே ஏற்றிக்கிறார். மேலே ஏற்றின பிறகு அவங்க வந்து வைணவ அரசு, அதாவது கலைஞர் அரசு என்பது வைணவ அரசு. அது வந்து தமிழ்நாட்டு வைணவ அரசு இல்லை, அது வந்து ஆந்திரா வைணவ அரசு. நாயக்கர் ராவணன் மாதிரி, அதுதான் திராவிட ஸ்டாக்குன்றாங்க அவங்க. தமிழ்நாட்டு சைவம்ன்றது வேறு, இந்த வைணவம்ன்றது வேறு. அது ஒரு திருமாலை அடிப்படையாக கொண்டு வர்றது. ஒரு தமிழ் தென்கலை மாதிரி தென்கலை இல்லை, இது ஒரு வடகலையை தான் கொண்டு வந்து, அதாவது இந்த இடத்துல வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? சைவ வைணவ போராட்டம் தான் கொஞ்சம் வந்து இப்போ நெடுஞ்செழியன், எம்ஜிஆர், இப்போ அண்ணாதுரையர் கொடியில் போட்ட போது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எம்ஜிஆர் உயிர் கொடுத்தா. எம்ஜிஆர் சைவம் நல்ல தெரிஞ்சுக்க. எம்ஜிஆர் சைவம்ன்றது ராமச்சந்திரன் சைவன்றதுனால என்ன பண்ணிட்டாருன்னா வைணவத்திலேருந்து சைவத்தை காப்பாற்றுன்றதுக்காகவே அடித்து உள்ளே போந்து உடச்சி மேலே வந்து அண்ணா தூக்கிட்டு வந்துட்டு மேலே வச்சு கொடியில் வச்சுட்டு சைவத்தை காப்பாற்றினார். இந்த சைவ வைணவ சண்டை 2 பேருக்கு போயிட்டு இருந்தது. யாருக்கு? அண்ணா வந்து சைவம், கலைஞர் வந்து வைணவம், எம்ஜிஆர் வந்து சைவம், மறுபடியும் கலைஞர் வந்து வைணவம். இந்த சண்டைக்கு ஊடல பிராமணன் உள்ள போது ஜெயலலிதா தூக்கிட்டான். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் சைவம் காப்பாற்றப்பட்டது. சும்மா பேலன்ஸ் பண்ணாரு ரெண்டுத்துக்கும். இடையில வந்து இந்த அம்மா இவங்க உள்ள போந்து என்ன பண்ணாங்கன்னா ஆரியம் உள்ள போந்து காலி பண்ணிடுச்சு. அது ஆரியம் பிரம்மா உள்ள போந்துட்டார். 2 பேரும் மோத விட்டாவே ஒரு கட்டத்தில் பிரம்மா தான் வருவார். இதுதான் இந்த இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரிய ரெப்ரசன்டேட்டிவ் ஜெயலலிதாவோ, ஒரு திராவிட ரெப்ரசன்டேட்டிவ் கலைஞர் அப்படின்ற மாதிரி தான் இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த மாதிரி. தெலுங்கு பிராமணன் 2 பேருக்கும் தான் முதல்ல லிட்டரலாகவே சைவமும் தமிழும் ஒதுக்கப்பட்டு விட்டது. இதுதான் வந்து இந்த வரலாறு. இப்போது அதனால திருவண்ணாமலையில் விளக்கேற்ற கூட ஆள் இல்லாத சூழ்நிலை இருந்தபோது அது வந்து அண்ணா காலத்தில் வந்து விளக்கேற்றப்பட்டது. பவர்ஃபுல்லாச்சு. இத்தனைக்கும் இவங்க அண்ணா செய்த மிகப்பெரிய சாதனை இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முழத்தமிழ் மாநாடு நடத்தினார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? வெளியில் வந்து பெரியார்கிட்ட வந்து வெளியில் வந்து அவர் வந்து பெரியார் வேறு கொள்கைங்க, நாங்கள் வேறு கொள்கைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாரை சொன்னார்? திருமூலர் சொன்ன வார்த்தையை, சிவன் வார்த்தை அது. சிவன் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அதை எழுதி வச்சவர் திருமூலர். சிவன் வார்த்தையை தேடி பிடிச்சி எடுத்து சிவன் சொல்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற வார்த்தையை முதல்ல வந்து யார், சிவனுக்கு அப்புறம் யார், திருமூலருக்கு அப்புறம் யார் பயன்படுத்துகிறா? அண்ணா பயன்படுத்துகிறார். அப்போது அவர் நான் சிவன் வம்சம்ன்றதில் தெளிவாக இருக்கிறார் அண்ணா. அதை வெளிப்படுத்தலை. ஏன் தான் பேர் வந்து அண்ணா, அண்ணாமலையார் தான் அண்ணான்னு சுருக்கி வச்சுருக்கார். அண்ணாமலையார் தான் அண்ணான்னு வச்சுருக்கார். அவங்க அப்பா நடேச முதலியார், நடராஜன்றது சிவன். அதனால தான் நீங்கள் சொன்னீங்க அந்த மாநாட்டில் கூட, உலகத்தமிழ் மாநாட்டில் நடராஜன் உலகத்தமிழ் மாநாட்டில் வந்து நான் வந்து போனேன். அப்போ சின்ன பையன் போனால் முதல்ல முகப்பில் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய நடராஜர் இருக்கா இல்லையா, சில ஃப்ரண்ட்டில் வச்சு நடராஜர். அது சைவம் தானே, நடராஜர் தானே. ஒன்று அவங்க அப்பாவாக இருக்கட்டும் நடராஜர்னு நினச்சிட்டாரு, சிவனாக கூட இருக்கட்டும் நடராஜர். சரி, அந்த சிவனுடைய வம்சன்றது காமிப்போம். ஒன்றே உள்ள ஒருவனே தேவன்றதையும் உள்ளே எழுதி வச்சுட்டாங்க. ஒரு பிளட் லைன் மாதிரி நினச்சி எழுதி வச்சுட்டாரு. இதுதான் வந்து பெரியாருக்கு ரொம்ப கடுப்பு. ஓ என்னடா நம்ம வைணவத்தை காலி பண்ணிட்டு உள்ளே வந்துட்டானா அப்படின்னு. அப்புறம் தான் என்ன பண்ணார்னா, அவர் கொஞ்சம் காமராஜர் உள்ள வந்து ஊர் கூட செட் ஆனோடனே ராஜாஜி இங்கே வந்து குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டார, உள்ளே வந்து காலி பண்ணலாம், எதிர்த்து பண்ண முடியல அப்படின்னு உள்ளே வந்தார். அண்ணா கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டார். அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சிவனுடைய வம்சாவளி திருவண்ணாமலைக்கு உள்ள வரலாறு. திருவண்ணாமலையில் வந்து தொண்டை மண்டலம்க்கு ஒரு வரலாறு இருக்குது. திருவண்ணாமலை தான் அது ஹெட் குவார்ட்டரு. அங்கே வந்து ஒரு முருகனுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வந்திருக்கு. திமுக முத ஜெயிச்சது கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சேர்மனாக வந்தது வந்து திருவண்ணாமலை. ஏன் திருவண்ணாமலையில் வந்தது? ஆக்சுவலாக வந்து முதலியார் கட்சின்னு சொல்லுவாங்க. இவங்க எங்களுக்கு கோட்டை எங்கே தெரியுமா? வேலூர், யார் திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், சென்னை. இதுதான் வந்து இங்கே பிடிச்சி தான் வந்து தமிழ்நாடை பூரா, தென்னிந்தியா பூரா வந்து கைப்பற்றினாங்க திமுக. அப்போது இது எதை தொண்டை மண்டலத்துலேருந்து தான். ஆமாம், இந்த தொண்டை மண்டலம் என்ன, சிவனுடைய கடைசி காலமும் முருகருடைய இது. ஆக்சுவலாக கந்த கோட்டம்ன்றது என்ன? கந்தன் வந்து கோட்டையை அமைச்சு இங்கேருந்து 24 கோட்டமாக தொண்டை மண்டலத்தை பிரிக்கிறார். அவர் 24 கோட்டமாக பிரிக்கிறார். சென்னை, அதாவது தொண்டை மண்டலம் இருக்கு இல்லையா, இதை 24 டிவிஷனாக பிரித்து ஹெட் குவார்ட்டர் கோட்டம், கந்த கோட்டம்ன்றது ஹெட் குவார்ட்டர் கோட்டை. இவரை பின்பற்றி தான் அரியநாத முதலியார் பாளையமாக பிரிக்கிறார். அவங்கெல்லாம் பாளையமாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது நியாயமாக சென்னையினுடைய பேரே வந்து என்னவா வரணும்னா கந்த கோட்டம். வருங்காலத்தில் நாம் வந்து பவருக்கு யாராவது நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக சென்னையை கந்த கோட்டமாக தான் மாற்றுவோம். கந்த கோட்டை, காளி கோட்டம் கல்கட்டான்னு இருக்கிற மாதிரி இது கந்த. கண்டிப்பாக காளி அங்கே ஆண்ட இடத்த மறக்காமல் அப்படியே காளி கோட்டமாக வச்சுருக்காங்களே, தானே வச்சுருக்காங்க, கல்கத்தான்னு வச்சுருக்காங்களே. அப்போ அது மாதிரி வந்து கந்த கோட்டமாக இருக்க வேண்டிய ஒரு ஊரை நீங்கள் வந்து சென்னை, அது வரலாறு அப்படியே வச்சிருக்கான், வரலாறு வச்சிருக்கிறான். இங்கே நீ வரலாறு மദ്രാஸ், சென்னை யாருன்னு அது ஒரு முட்டு சொந்தெல்லாம் உள்ள விட்டு எல்லாம் சென்னை தெலுங்கு மன்னர்கள் வந்ததெல்லாம் போய் ஒரு காரணம் கொடுத்தாரு இதை வெள்ளக்காரனுக்கு. அப்போ தெலுங்கு அவன் வந்து 3000 ஆண்டு வரலாறு கல்கட்டான்னு பேர் வச்சிருக்கிறான். நீங்கள் வந்து வச்சிருக்க, நீங்கள் என்னத்தை வச்சிருக்கீங்க? மദ്രാஸ் மமதே. இதே 3000-4000 வரலாறு எடுத்து இவங்க வந்து நம்ம கந்தக்கோட்டைன்னு தேவைன்னு பேர் மாற்றணும். கந்தக்கோட்டை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய சென்னையினுடைய சென்ட்ரு பகுதியில் இருக்குது கந்தக்கோட்டம். பாரிஸ் கார்னரில் இருக்குது. அதனால் அது நிச்சயமாக வருங்காலத்தில் அரசியல் உயர்வு வந்தால் நம்ம செய்ய வேண்டிய கடமை, தமிழும் சைவமும் ஆட்சிக்கு வந்தால் கந்தக்கோட்டமாக ஆக்கணும். இன்னொன்று இதே தான் வந்து இந்த கந்தாசிரமம்னு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் திருவண்ணாமலை. நல்ல விஷயம் இல்லைங்களா? அது வந்து மேலே ஏறி போயிருக்கோம், நம்ம குகை இருக்கோம், கந்தாசிரமம் தான் அது. நீங்கள் சொல்லிடுவீங்க இப்போ முருகர் அங்கே உட்காந்துக்கிட்டு தான் இந்த கோயிலை வந்து சிவனுக்கு திருவண்ணாமலை கோயிலெல்லாம் கட்டினாரே என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரமணாசிரமம்ன்ற பேர் தான் வெளியில் வருதே தவிர ஒரிஜினலாக இருந்த கந்தாசிரமம் வந்து அப்படியே உள்ளே வச்சு அமுங்கின மாதிரி இருக்குது. அது என்னென்னா, ரமணர் உண்மையிலேயே நல்ல ஒரு ஆன்மீகவாதி, சிவபக்தர். அவர் பார்க்குறதுக்கு முருகர் மாதிரியே இருப்பார். ஆமாம், கோமணம் கட்டிக்கிட்டு கோல் வச்சுக்கிட்டு வந்தார். பழனி முருகன் மாதிரி தான் இருப்பார், இருந்தார். அங்கே போய் முருகனை தரிசனிக்கணுன்றதுக்காக கந்தக்கோட்டம் போவார், கந்தாசிரமத்துக்கு. கீழே வந்து சிவன் கோயிலை பார்ப்பார். அப்படியே இருந்து ஆசிரமம் அமைச்சு உலகம் பூரா சைவம் போகிற அளவுக்கு பெரிய வேலையெல்லாம் பண்ணார். இங்கிலீஷ் நாலேஜ் இது. அவர் உண்மையான ஒரு பக்தர் தான் ரமணாசிரமர். ஏன்னா அங்கே தான் நானும் படித்தேன், நீயும் படித்தேன், எல்லாமே படித்தோம். நமக்கு நல்லா தெரியும் ரமணர் திருவண்ணாமலை பற்றி நம்ம விட அதிகமாக தெரிஞ்சவன் இருக்க முடியாது. அப்போ இருந்ததுனால அவருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது நடாது நம்ம ஒரு பிராமணர் ஒருத்தர் உள்ள வந்து தேவையில்லாமல் சைவத்தை ஓவராக தூக்கி பிடிச்சி எல்லாம் பண்ணி உலகம் பூரா கொண்டு போயிட்டாருன்னு ஒரு இது வந்திருக்கும் அவங்களுக்கு.
நமக்கு செய்ய வேண்டிய ஆள் வேற யாருக்கும் தொண்டு செய்கிறாருன்னு நினைப்பாங்கல்ல. இந்த அகத்தியர் மாதிரி அகத்தியர் மாதிரி இவங்க வந்து உள்ளே வந்து அகத்தியர் செஞ்ச மாதிரி இவர் இதை செய்கிறாரு. அதனால் உள்ளே போந்து என்ன பண்ணான்னா ரமண ஆசிரமத்துக்கு அதனுடைய நிர்வாகத்தை இவங்க கையில் எடுத்து அந்த கந்தாசிரமம் இருக்குல்ல அதை வந்து ரமணாசிரமம் மாதிரி பேரை மாற்றி இல்லையா, அதை டம்மி ஆக்கி இருக்குது, அதை டம்மி ஆக்கிட்டாங்க. ரமணாசிரமம் ஆக்கி கந்தாசிரமத்தை டம்மி ஆக்கிட்டாங்க. சரி, நான் கூட சில டைமில் நம்ம போயிருக்கிறோம், நம்ம மேலே கந்தாசிரமத்துக்கு இந்த வாட்டர்லாம் கொட்டுற நேரத்தில் நம்ம போய் அடிக்கடி பார்த்துருக்குறோம். பார்த்தா அங்கே கந்தாசிரமத்தில் ஒரு முருகருக்கு கோயில் இருக்கணும் இல்லையா, முருகர் இல்லை, ரமணருக்கு வச்சுருக்காங்க. அதோட முக்கியம் என்னென்னா பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விநாயகர் சிலையும் அங்கே வச்சுருக்காங்க. விநாயகருக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை, விநாயகர் ஆசிரமம் இல்லை, அது கந்தாசிரமம். அது முருகனுக்கு இருந்து விநாயகர் வச்சுருந்தா கூட தப்பு இல்லை. அப்போது இந்த ரமணருக்கு அப்புறம் இந்த வேலையை செஞ்சவங்க யாருன்னா பிராமணர்கள். அதுலேருந்து எது தெரியுதுன்னா அவங்க கையில் எடுத்து இதை காலி பண்ணுறாங்கன்னு தெரியுது. இப்போ எப்படி ராமேஸ்வரத்தை வந்து இல்லைங்களா, ராமர் முருகர் இருந்து தான் போர் பண்ணி இலங்கையில் இது பண்ணாங்கன்னும் போது அங்கே முருகரையே காமிக்காமல் முருகர் தலைமையில் தான் வந்து ராமர் போய் ஒரு சும்மா அவர் கூட போய் சண்டை போட்டு அவர் வந்து சீதையை மீட்டு கொடுத்துருக்குறாரு. ஆனால் வழிவிடு முருகர்னு அங்கே தான் இருக்குது. அங்கே இது இருக்குது, முருகர் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அவர் டம்மி ஆக்கி குரங்காக்கி ராமருக்கு எப்படி தூக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் வந்து அடிக்கடி நம்ம திருமலைக்கு போகிறதுனால அந்த கந்தாசிரம வரலாறு தெரிஞ்ச அந்த சைவர்கள்லாம் இருக்காங்களே எல்லாம் உள்ளே பூந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே முதலியார்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால திருவண்ணாமலையில் தான் வந்து திமுகவே ஜெயிச்சதுனால அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அதெல்லாம் மீறி திருவண்ணாமலையை தூக்கி விட்டாங்க. யாரு திராவிட இயக்க பேரிலேயே வந்து இவங்க வந்து முதலியார்கள்லாம் வந்து திருவண்ணாமலையை நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது நல்லா வளர ஆரம்பித்து மலை சுற்றுற சூழ்நிலையெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ அந்த கந்தாசிரமம் இருக்கு இல்லையா, அதனால இந்த வரலாறு நம்மளை மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறவங்க நிறைய இருப்பான்ல ஆன்மீகவாதியை, ஐயோ கந்தாசிரமம்னு ஒன்று இருக்குது, அங்கே முருகனுக்கு கோயிலே இல்லையே, அதனால ஒரு கோயில் காட்டோன்னா அந்த கந்தாசிரமத்துக்கும் சிவன் கோயில் இருக்கு இல்லையா கீழே, அதுக்கு இடையில் மேலே ஏறி போய் கந்தாசிரமம் போகிறோம்ல அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது, அந்த பகுதியில் ஒரு கொஞ்சம் இடத்தெல்லாம் வாங்கி ஒரு 500 கோடியில் வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். முருகர் கோயில் போட்டு பேசலாம் போட்டு இடம்லாம் போட்டு எல்லாம் கன்சிஸ்டோடு ஸ்டார்ட் பண்ணிட்டான். உடனே இவனுக்கு என்ன பண்ணான்னா, நாம் ஒரு வரலாறை மறைக்கிறதுக்கு கந்தாசிரமத்தை ரமணாசிரமம் ஆகிட்டு இருக்கிறான், இவனுக்கு போய் அது மறுபடியும் துருப்பு வைக்கிறானுங்களே, அங்கே முருகன் கோயிலை வச்சுட்டு கந்தாசிரமத்துக்கு போகிறதுக்கு தான் இவங்க சும்மா சேஷாத்திரி ஆசிரமம் யோகிராம் ஆசிரமம்னு எல்லாம் வேறு மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கந்தாசிரமத்துக்கு போகிறவன் எங்கே போவான், மேலே அந்த கந்தாசிரமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் மேலே அந்த இடத்துல கட்டுறதுக்கு இடம் கம்மி, அதனால இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே போய் கந்தாசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே சுற்றி வருவான், ரமணாசிரமம் டம்மி ஆகிடும். உடனே என்ன பண்ணான்னா இவனுக்கு வேறு மாதிரி கேஸை போட்டு அது தூய்மையான இடம் ஃபாரஸ்ட் ஏரியா அது பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவனை மிரட்டி அந்த ஆள் அந்த நிறுத்தி அந்த அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு 6 படை இது கோயில் இது முருகனுக்கு கட்டியிருக்காரு. அதே பணத்தை கொண்டு வந்து இங்கே செலவழிச்சிருக்காரு. அப்போ முருகன் வாழ்ந்த இடத்த முருகன் வரலாறு திருவண்ணாமலையில் மறைக்கப்படுகிறது. ஆக்சுவலாக வந்து படை வீடுகளில் ஒன்றா வர வேண்டியது எது, திருவண்ணாமலையில் முருகனுடைய பங்களிப்பு அதிகம். தொண்டை மலத்திலிருந்து தான் எல்லாம் பண்ணார், அது கொஞ்சம் அப்படி திருத்தணி பக்கம் தள்ளி விட்டாங்க கொஞ்சம் இல்லையா. கந்தாசிரமம் அதே மாதிரி கந்தக்கோட்டம் இதில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற இல்லை குமரக்கோட்டம் இதெல்லாம் வந்து திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற இடம். மயிலம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனாக்கா முருகனுடைய வெற்றி எங்கே கிடைச்சதுன்னு சொன்னாக்கா இங்கே தான். எங்கள் முருகனுடைய வெற்றியே தொண்டை மண்டலம் தான். தொண்டை மண்டலத்தில் முருகனுக்கு தான் மிகப்பெரிய கோயில் இருக்கு. நாங்கள் செங்கல்பட்டு செங்கல்வராயன்ற மாதிரி செங்கல்வராயம் கந்தக்கோட்டம் இதை வந்து என்னென்னா அவங்க வந்து வெள்ளக்கார பீரியடுக்கு அப்புறம் அப்படியே ஆரியர்களுடைய ஆதிக்கம் அப்படியே வந்து இதை அப்படியே டம்மி பண்ணி ஏற்கனவே தெலுங்கர் ஆதிக்கம் ஒரு பக்கம் வந்து வெள்ளக்கார ஆதிக்கம் இது பிராமண ஆதிக்கம் ரெண்டும் இணைஞ்சி இந்த ஊரில் மாறி மாறி ஆட்சி செய்து என்ன பண்ணால் சுத்தமாக டம்மி பண்ணிட்டாங்க. இப்போ அதான்ப்பா, இப்போ நீங்கள் சொன்னதில் இப்போ திருவண்ணாமலை சிவன் வந்து ஜீவசமாதி அடைந்த இடம் இல்லையா. ஆனால் இந்த கோயிலுக்கு இப்போ மோடி அடிக்கடி வந்து வராங்க தமிழ்நாடுக்கு. அவர் வந்து மதுரை மீனாட்சி கோயில் போய் மீனாட்சி பார்க்குறாரு, ராமேஸ்வரத்தில் போய் ராமரை பார்க்குறாரு. ஆனால் நம்ம அவர் வர வேண்டிய கோயில் எது? 2 கோயில் முக்கியமான கோயில். ஒன்று வந்து திருவண்ணாமலையில் சிவன் கோயிலுக்கு வரணும். இப்போ காந்தியை கூட மோடி அங்கே வரணும், காந்தியை கூட வந்து பயணிக்கு வந்திருக்கணும். ஆமாம், முருகரை பயணி போட்டார், தண்டம் வச்சார், எல்லாம் வந்தார். அப்போ நீ வரணும் இல்லையா? ஆனால் பயணிக்கு வரல.
அப்போ காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு சைவம் யாரு மோடி வந்து சைவம் சைவம் காசி தொகுதியில் நின்று ஜெயிச்சவர். ஆமாம். அங்கே கங்கைக்கு வந்து எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள், காசி தமிழ்ச்சங்கள்லாம் வைக்க அதை சுத்தப்படுத்துறீங்க. ஆனால் நீ வந்து சிவன் கோயிலை பார்க்காம போறேன்னா என்ன? அதுவும் முக்கியமான திருவண்ணாமலையை பார்க்காம நீ எந்த திருவண்ணாமலையை பார்க்காதவன் சைவமாகவே இருக்க முடியாது. வாய்ப்பு. போலீஸ் ஆய்வன்மா தான் இருக்க முடியும். இப்போ ஜக்கி அவர் கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்த மாதிரி நான் வரவே இல்லையே. வந்த அதை டம்மி பண்ணுறதுக்கு அவங்க வந்து பண்ணத்தான் அது. ஈஷான் வச்சிருக்காரு. ஆனால் திருவண்ணாமலையை பார்க்காம என்ன நீ வந்து திருவண்ணாமலையில் பார்த்து இங்கே வந்து வணங்கிட்டு தான் நாங்கள் போனோம். அப்போ நீ இந்த ஜோதி கோயிலை வந்து திருவண்ணாமலையை டம்மி திருவண்ணாமலை மிதிக்காதவங்களை வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அது திருமாலை கூட வந்து என்னென்னா ரெண்டுமா பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு பக்கமும். அதனால தென்கலை அதனால திருமாலை வந்து அப்படி அவங்க டாமினேஷன் இருக்கு. ஏன்னா இது ஒரிஜினல் இங்கே இருக்கிறதுனால இந்த போலிகளால் உள்ளே வர முடியல. திருவண்ணாமலையில் வந்து ஆக்சுவலாக திருமாலை கூட வந்து எங்கே வந்து திருப்பதி வந்து சென்டராக இருக்கிறதுனால அங்கே எல்லாம் பயன்படுத்திக்கிறான் வடக்கு தெற்குக்கு. உண்மையிலேயே திருமாலுடைய அவர் அடக்கம் பண்ண இடம் வந்து சிதம்பரம் தானே. ஆமாம். அந்த இடத்துக்கு யாரும் போகிறது இல்லைங்க. அது என்ன சைவத்தின் டாமினேஷன் இருக்குதுன்னு அந்த பக்கம் போகிறதில்ல. அதுதான் கமல்ஹாசன் ஒரு படமாக எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான். அம்மான்னு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தான். ஆக நமக்கு என்ன தெரிய வருதுனாக்கா சிவன் வந்து இல்லைங்களா, இப்போ இந்த திருவண்ணாமலை கோயில் என்பது மகாபாரதம் அந்த மாதிரி தான் வந்து இல்லையா, சிவன் ஜீவசமாதி அடைந்து முருகரால் கட்டப்பட்ட கோயில். முருகர் வந்து வெற்றி பெற்ற இடம். அதாவது இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுகள் வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் தகராறு வரும்பொழுது முருகர் இங்கே தலைமையாக இருந்து தான் கந்தக்கோட்டத்தில் இருந்து தான் போரிட்டு விநாயகரை வெற்றி ஓட சண்டை போட்டு வடநாட்டுக்காரர்கள்லாம் வெற்றி பெற்று முருகர் வந்து மீது இந்தியாவுக்கு தலைவரானதும் இங்கே தான். ஒரு கன்க்ளூட் பண்ணுங்க. அதனால் நாம் தொண்டை மண்டலத்துக்கும் முருகருக்கும் உள்ள தொடர்பு வந்து இவங்க வரலாற்றில் அழிச்சிக்கிட்டே வராங்க. அதை புதுப்பிக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. இந்த காலகட்டம் வந்து தமிழ் தேசியத்துக்கு இல்லையா, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபத்துக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இது கூட்டம் இப்போ ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் பண்ணிச்சு. இப்போ அங்கே விளக்கு ஏற்றினாங்களே திருவண்ணாமலை தீபில், அந்த விளக்கு ஏற்றுற அன்னைக்கு என்ன பண்ணணும், முருகர் தான் வந்து விளக்கு ஏற்றுற வேலையை செய்திருக்கணும். முருகர் ஊர்வலமாக வந்து எந்த விளக்கு ஏற்றுற வேலையை செய்கிறாரு, எந்த வேலையெல்லாம் செய்யணும். அவங்க அது செய்ய மாட்டுறாங்க. வரலாறை மறைக்கிறதுக்கு தான் சுற்றி இந்த மலையை சுற்றி இருக்கிற நிறைய மடங்களில் வந்து உண்மை வரலாறை கொண்டு வரதுன்றதை விட இருக்கிற வரலாறை மறைக்கிறது தான். இப்போ திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பேர் வரது நம்ம ஒன்றும் வேணான்னு சொல்லலை. திருப்பதிக்கு நம்ம போகிறதும் யாரும் வேணான்னு இல்லை. ஆனால் திருப்பதியில் என்ன வச்சுருக்கிறாங்க, திருப்பதியில் வந்து யார் வேணாலும் வரலாம், சாமி கும்பிடலாம். ஆனால் திருப்பதியில் இடம் வாங்க முடியாது. அது மொத்தமாக கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் திருவண்ணாமலையில் வந்துட்டு மொத்த பேரும் ஆந்திராவிலையும் கர்நாடகாலாம் வர பூரா வந்து ஃபுல்லாக இடத்த வாங்கி அது திருவண்ணாமலையாக விலைக்கு வாங்கிக்கிறான். அப்படி நீ சாமி கும்பிடு, இந்த இடத்துல இடம்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். இதுக்கு தடையாக இருந்தாங்கன்னா அந்த அது அரசியல்வாதி இடமும் வந்து யாரும் ஓன் பண்ண முடியாது, ஓன் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போடணும். லீஸு தான் விடுவோம், லீஸு தான் விடணும். அப்படின்ற ஒரு வரலாம். அது மாதிரி வந்து வாடகை மாதிரி இருந்துக்கலாம். அதுக்கு மேலே திருவண்ணாமலையை சுற்றி இது வந்து இது சிவன் நகரம், இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, யாரும் வாங்கக்கூடாது. பழனி சுற்றி யாரும் அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் தான் அந்த வரலாறு வந்து பழனியில் ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க, கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாரும் இடம் வாங்கக்கூடாது. இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வரணும். வந்தால் தான் இந்த வரலாறு அழியாமல் காக்கப்படும். சரிங்கப்பா.